நம்மளோட பூமிக்கு வரப்போற டாப் 3 மூன்று கடவுள்கள். நம்பர் 1 கல்கி. பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒன்று, கல்கி அப்படிங்கிறது விஷ்ணுவோட 10வது அவதாரம். இந்த ஒட்டுமொத்த கலியுகத்தையே அழிச்சு ஒரு புது உலகத்தை உருவாக்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்னு. ஆனா இந்து புராணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஷ்ணு இந்த உலகத்தோட முடிவில் தர்மத்தை காக்கிறதுக்காக மறு அவதாரம் எடுப்பாரு அப்படின்னும், அந்த ஒரு நேரத்தில் தர்மம் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது, அந்த ஒரு யுகத்தை தான் கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2 இயேசு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு அப்படிங்கிறது கிறிஸ்து மதத்தோட ஒரு மிகப்பெரிய கடவுள், அந்த கடவுளோட மகன் அப்படின்னு. ஆனா வரலாற்றில் சொன்ன உடனே, இந்த உலகத்துல மனிதனம் உருவாகி பாவங்களாலையும் ஆசைகளாலையும் நிறைஞ்ச பின்னாடி அதை போக்குறதுக்காக கடவுளே மனித பிரிவியா இயேசு அவதாரம் எடுத்திருக்காரு. அதோட இயேசுவும் கலியுகத்திலிருந்து மக்களை காக்க திரும்பவும் மனிதனா பிறப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3 அனுமன். இந்த கலியுகத்துல விஷ்ணுவோட அவதாரமா வர இருக்கிற கல்கியை வழி நடத்த அழிவே இல்லாம காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கடவுள் தான் ஹனுமன். இன்னும் மக்களை காப்பாத்துறதுக்காக ஹனுமன் இமயமலையோட ஒரு பகுதியில யாருக்கும் தெரியாம தியான நிலையில வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.